அண்மைச் செய்தி. தமிழ்நாடு பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகத்தை பொறுப்பிலிருந்து விடுவிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரண செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து கேசவ விநாயகம் மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து கேசவ விநாயகம் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார். அதாவது பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் செயல்பாடுகள் குறித்தும் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்தை மாற்ற வேண்டும் என அண்ணாமலை, தமிழிசை உள்ளிட்ட மூத்த பாஜக நிர்வாகி சிலர் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். சமீபத்தில் வெளியான பாஜக சட்டமன்ற தேர்தல் சுற்றுப்பயண பொறுப்பாளர்கள் பட்டியல் குறித்தும் அண்ணாமலை அதிர்ச்சியில் இருந்திருந்த நிலையில் பாஜக மாநில அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவ விநாயகத்தை மாற்றுவது குறித்தும் ஆலோசனை நடந்து வந்தது. இதில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செயல்பாடுகள் குறித்தும் பாஜக உட்கட்சி பிரச்சனைகள் மற்றும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. இதில் இந்து முன்னணி தென் பாரத அமைப்பாளர் பக்தாவச்சலம், RSS அகில பாரத கேசவ பிரமுகர் செந்தில், RSS அகில பாரத அமைப்பு செயலாளர் அருண்குமார் மற்றும் இந்து முன்னணி சென்னை மாநகர செயலாளர்கள் இளங்கோவன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு உள்ளனர். அதாவது கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளராக பதவி வகித்து வரும் கேசவ விநாயகம் வகித்து வருகிறார். குறிப்பாக நயினார் நாகேந்திரன், கேசவ விநாயகம் இடையே ஏற்பட்ட கருத்து மோதலே பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து கேசவ விநாயகம் மாற்றப்பட்டதற்கான காரணம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது RSS அமைப்பில் கேசவ விநாயகத்திற்கு புதிய பதவி வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இவருக்கு பதில் கேசவ விநாயகத்திற்கு பதிலாக தென் தமிழக RSS இணை அமைப்பாளர் சுரேஷ் அல்லது வட தமிழக RSS அமைப்பாளரான குமார் இருவரில் ஒருவரை பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளராக தேர்வு செய்ய RSS தலைமை முடிவு செய்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மைச் செய்தி. தமிழ்நாடு பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகத்தை பொறுப்பிலிருந்து விடுவிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரண செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து கேசவ விநாயகம் மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து கேசவ விநாயகம் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார். அதாவது பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் செயல்பாடுகள் குறித்தும் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்தை மாற்ற வேண்டும் என அண்ணாமலை, தமிழிசை உள்ளிட்ட மூத்த பாஜக நிர்வாகி சிலர் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். சமீபத்தில் வெளியான பாஜக சட்டமன்ற தேர்தல் சுற்றுப்பயண பொறுப்பாளர்கள் பட்டியல் குறித்தும் அண்ணாமலை அதிர்ச்சியில் இருந்திருந்த நிலையில் பாஜக மாநில அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவ விநாயகத்தை மாற்றுவது குறித்தும் ஆலோசனை நடந்து வந்தது. இதில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செயல்பாடுகள் குறித்தும் பாஜக உட்கட்சி பிரச்சனைகள் மற்றும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. இதில் இந்து முன்னணி தென் பாரத அமைப்பாளர் பக்தாவச்சலம், RSS அகில பாரத கேசவ பிரமுகர் செந்தில், RSS அகில பாரத அமைப்பு செயலாளர் அருண்குமார் மற்றும் இந்து முன்னணி சென்னை மாநகர செயலாளர்கள் இளங்கோவன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு உள்ளனர். அதாவது கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளராக பதவி வகித்து வரும் கேசவ விநாயகம் வகித்து வருகிறார். குறிப்பாக நயினார் நாகேந்திரன், கேசவ விநாயகம் இடையே ஏற்பட்ட கருத்து மோதலே பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து கேசவ விநாயகம் மாற்றப்பட்டதற்கான காரணம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது RSS அமைப்பில் கேசவ விநாயகத்திற்கு புதிய பதவி வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இவருக்கு பதில் கேசவ விநாயகத்திற்கு பதிலாக தென் தமிழக RSS இணை அமைப்பாளர் சுரேஷ் அல்லது வட தமிழக RSS அமைப்பாளரான குமார் இருவரில் ஒருவரை பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளராக தேர்வு செய்ய RSS தலைமை முடிவு செய்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.